ஹாய் டியர் ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உங்கள் பின்னல் மட்டும் எப்படி கலண்டு விழலை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எதுவுமே பண்ணல, கொஞ்சமாக முடி எடுத்து பின்னல் போட்டு நல்ல ஸ்ட்ராங்கான கிளிப்பு வைப்பேன், அவ்வளவுதான். கிளிப்பிலே 3 சைஸ் உண்டு, என்கிட்ட இருக்கிறதுல 3 சைஸு. அதில் நான் சின்ன சைஸு சூஸ் பண்ண மாட்டேன். அப்புறமா ஒரு ஹேர் பின் காமிக்கிறேன். ஹேர் பின் எல்லாம் ரொம்ப லாங் டைம்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கலண்டு கண்டிப்பாக விழுந்துடும். அதில் பெரிய சைஸ் கிளிப்பு மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுவேன். எப்போவுமே இந்த மாதிரி பின்னலுக்கு அது மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். இப்போவுமே அதான் செக்யூர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சின்ன கிளிப்பு நான் வைக்கிறதில்ல. இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது பெரிய கிளிப்பாக பார்த்து வாங்குங்க, கொஞ்சம் கட்டியாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹேர் பின்னுமே செட் ஆகாது, அந்த சின்ன கிளிப்பு சூஸ் பண்ணாதீங்க. நான் வேணால் ரெண்டையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பெரிய கிளிப்புக்கும் சின்ன கிளிப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பாருங்கள். சின்ன கிளிப்பை வச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக அது வச்ச உடனே என்னோடய ஹேருக்கு கலண்டு தான் விழும். உங்கள் ஹேருக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் என்ன சின்ன கிளிப்பு தான் சூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பெரிய கிளிப்பை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஹேர் மொத்தமே கலண்டு அப்படியே விழுந்துடும், அதனால லூஸ் ஆகிரும். அப்படியே நேரத்துலேயே பெரிய கிளிப் வச்சு காமிக்கிறேன். அது நல்லா செட் ஆகி டைட்டாக பிடிச்சி நிற்கும். காலையில் நீங்கள் வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அந்த கிளிப்பு மேக்ஸிமம் கலண்டு விழாது, ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறமா அந்த பின்னலுமே நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போடணும், அப்போ தான் நல்லா ஈவினிங் வரைக்குமே பிடிச்சி நிற்கும். ஓகேங்களா? அப்புறமா நிறைய பேர் கேட்டிங்க கமெண்டில் மாஸ்க்கு கலட்ட சொல்லி. கண்டிப்பாக ஒரு நாள் கலட்டுவேன், ஆனால் இப்போ எனக்கு கலட்டக்குள்ள சிச்சுவேஷன் இல்லை, அதனால தான் நான் கலட்டலை. அப்புறமா ஹேர் பின்னை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது சுத்தமாக நிற்காது, அப்படியே கலண்டு விழுந்துடும். நீங்கள் ஹேர் பின்னோடைய அந்த பெரிய கிளிப் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பை டியர்ஸ், தேங்க்யூ.